ரசூலுல்லாஹ்வுடைய நீதி பரிபாலன சபை என்பது, நீதி நிர்வாக முறை என்பது யூகத்தின் அடிப்படையிலையோ ஏதோ டீ கடை பெஞ்சில் உட்கார்ந்து பேசிட்டு சட்டுப்புட்டுன்னு முடிக்கிற அந்த சாப்டர் கிடையாது. ஜுடிஷியல் சிஸ்டம் ரசூலுல்லாஹ்ட்ட அவ்வளவு பக்காவா இருந்துச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தை மிஞ்சும் அளவிற்கு நீதி நிர்வாக முறைகள், அதற்குண்டான விதிகள், அதன் ஒழுங்குமுறைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக தெளிவாகவும் நேர்மையாகவும் மிக மிக விரிவானதாகவும் இருந்தது. உண்மையிலே ரசூலுல்லாஹ்வுடைய நீதி நிர்வாக விதிமுறைகளை இன்றைக்கு ஒருத்தர் பாப்பார்னு சொன்னா, படித்தார்கள் என்று சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவாங்க. என்னப்பா இது, எந்த காலத்தில் உள்ளவர், 1400 வருஷத்துக்கு முன்னால உள்ளவர், ஒரு படிப்பறிவில்லை, எழுத்தறிவில்லை, ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர், வியாபாரத்தில் இருந்தவர், இந்த அளவுக்கு மக்களை நீதி நிர்வாகத்தின் அடிப்படையில் ஒரு தெளிவான சட்டத்தின் அடிப்படையில் மக்களை நிர்வாகம் பண்றாரு, எப்படி இப்படி நிர்வாகம் பண்ணார் என்று பிரமித்து போகக்கூடிய அளவிற்கு நீதி நிர்வாகத்திற்குரிய சட்டங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அமுல்படுத்தினார்கள் அப்படிங்கறத பார்க்கணும். எங்கேயுமே நீதி தவறலங்க, எங்கேயுமே ரசூலுல்லாஹ் பாரபட்சம் பார்க்கல. அவனாச்சே இவனாச்சே முஸ்லீமாச்சே யூதனாச்சே கருப்பு வெள்ளை பணக்காரன் ஏழை எந்த பாகுபாடும் இல்லை, எல்லாம் சமம். நம்முடைய ஆட்சியின் கீழ் நம்முடைய குடிமக்கள் அனைவரும் சமமாக நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு நீதிமிக்க சட்டத்தின்படி, அறிவார்ந்த அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த சட்டத்தின்படி இங்கே மக்கள் அனைவரும் நிர்வகிக்கப்படுவார்கள் என்பதை தெளிவுபட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.